இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று அரசு கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றால், ஒருவேளை இவர் எஸ்ஜேபி கட்சியை பிரதித்துவப்படுத்தக்கூடிய தவிசாளர், இவரை யார் படுகொலை செய்திருப்பார்கள், யாரின் பெயரை இவரை கைது செய்தால் வெளிவந்திருக்கும் என்கின்ற அச்சம் யாருக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான சந்தேகமாக இருக்கின்றது. செவ்வந்தி விவகாரத்தில் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட நபரும் ஓர் அரசியல் பின்னணி உடையவர் என்று கூறப்படுகிறது. அவர் தென்னிலங்கை அரசியல் கட்சி ஒன்றின் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களின் பின்னணியில் தென்னிலங்கையில் பலமான அரசியல் கட்சி பின்னணியில் இருப்பதாக கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஆனால் இவை தொடர்பில் இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளுக்கெல்லாம் அப்பால் மேலதிகமான சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் இந்த நடவடிக்கைகளுக்காக அமர்த்தப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படி இருக்கின்றதோ இந்த விசாரணைகளில் விரைவில் தவிசாளர் படுகொலையோடு தொடர்பான முக்கியஸ்தர் கைது செய்யப்படுவார், அல்லது அதிலிருந்து தப்பி சென்ற இருவரும் ஏதோ ஒரு வகையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் படுகொலை செய்யப்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இப்போது அரசியல் பிரமுகர்கள் இந்த கொலைகளின் பின்னால் மறைந்திருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. முக்கிய புள்ளிகள் சிக்கிவிட்டார்கள். அடுத்து இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய கைது நடைபெறுகின்ற போது இலங்கையின் முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய பெயர்கள் வெளிவந்து விடும் என்கின்ற அச்சம் பலரிடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர், என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தது, செயலாளர் கல்வி அமைச்சுக்கு முறையிட்ட ஒரு கடிதத்திலே யாழ் மாவட்டத்திலே டிலு என்கின்ற பட்டப்பெயரிலே இயங்கக்கூடிய ஒருவர் பாடசாலை மாணவர்களிலே தன்னுடைய கால்களிலே விழ வைத்து இவ்வாறான செயற்பாடுகள் செய்வது என்பது உண்மையில் முரணானது. இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எழுதியிருந்தார். இவர் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருந்த சம்பவம். இது அதன் பின்னர் அப்படியே அந்த விடயம் என்ன அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது என்பது தொடர்பில் தெரியாது. நீங்கள் இப்போது அந்த கடிதத்தை இதில் பார்க்கலாம். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய முறைப்பாடு அவ்வாறு இருந்தது. இவர் ஒரு முறையற்றவர், ஒரு பொருத்தமற்றவர், டிலு என்பவர் ஒரு ஆபத்தான நபர், இது சமூகத்திலே இந்த இவ்வாறான விடயங்களை அனுமதிக்க முடியாது என்று இளங்குமரனுடைய முறைப்பாடு இருந்தது.